அதுல நம்பர் 1 சிவகுமார் வந்து சஸ்பெண்ட் ஆகணும். ஒரு பண்ணி வந்து கொண்டு இருக்காரு, சஸ்பெண்ட் ஆகணுங்கிறது ஒரு கோரிக்கை. சரி. நம்பர் 1. ரெண்டாவது, அந்த செக் போஸ்ட்ல அந்த ஃபாரஸ்ட் பையன் பேர் என்ன, முனீஸ்வர், உங்களையும் நம்ம அவருங்க நம்ம 2 பேர்த்தையும் வந்து அவமரியாதைக்குரிய வார்த்தை சொல்லி பேசுனதுனால அவன் மேல நடவடிக்கை. 1. பணம் 40,000 ரிட்டர்ன். 3 கோரிக்கை சொல்லிட்டு வந்தோம். சிசிஎஃப் சாரை கூப்பிட்டு பேசியிருக்காரு. சார் என்ன சொல்றாருன்னு கேட்டு நம்ம முடிவெடுக்கலாம். சார் அதுக்கு அங்க வர சொன்னாரு. வேண்டாம் சார், இங்கேயே வந்துருங்கன்னு சொல்லியிருக்கிறேன். இங்க வந்திருக்காரு. ஆள்கால் கேள்வி கேட்க வேண்டியதில்லை, அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டுட்டு நான் முடிவு பண்ணி சொல்லிடலாம். ஆகுன்னா ஆகுன்னு சொல்லலாம், ஆகாதுன்னா ஆகாதுன்னு சொல்லிடலாம். அவ்வளவுதான் விஷயம். சொல்லுங்க. முதல்ல நம்ம காம்பவுண்ட் பண்ண அந்த 40,000 ரூபாய ரிட்டர்ன் வேணும்னு எம்எல்ஏ கேட்டாங்க. அதுக்கு மேல உயர் அதிகாரிட்ட பேசும்போது, இப்போ இவங்க ரேஞ்சர் காம்பவுண்ட் பண்ணியிருக்கிறதுனால இது அவரே ரிட்டர்ன் பண்றதுக்கு அவருக்கு அதிகாரம் இல்லை. ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துருச்சு. இதை வந்து மனுவா அப்பீலுக்கு எனக்கு அனுப்புங்க. அதை நான் கண்டிப்பா அதை உறுதியாக அதை பரிசீலனை பண்ணி என்ன நல்லது செய்ய முடியுமோ, எது நியாயமோ எது உண்மையோ அதை நான் சரி பண்ணி தரேன். ஏன்னா அப்பீல் பண்றது சிசிஎஃப்ட தான். ஒரு சின்ன கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சுன்னா அப்பீல் பண்றதுக்கு கண்டிப்பா உரிமை இருக்கு. அப்பீலுக்கு இன்னைக்கே லெட்டர் கொடுக்க சொல்லுங்க, இம்மிடியேட்டா நான் அதை உடனே பரிசீலனை பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாரு. 1. இது எங்க மேல இருக்கிற சிசிஎஃப் லெவல்ல. ஏன்னா அவர் தான் டிஎஃப் காமெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் சிசிஎஃப் தான் அப்பீல் பண்ணும். சிசிஎஃப் அதை அப்பீல் பண்ண சொல்லிட்டாரு. அதை கண்டிப்பா கருணையோட பரிசீலனை கண்டிப்பா பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. 1. இந்த முனிஸ் காடு வந்து அந்த விவசாய வந்து தரக்குறைவா ஏதோ பேசி அவங்க 2 பேரும் அதை அந்த மாதிரி நடந்துக்கிட்டேன்னு நீங்க சொன்ன புகாரின் அடிப்படையில் ரிட்டன் கம்ப்ளைண்ட் வாங்குங்க. ஒரு ஆதாரம் ஏதாவது ஒன்று அதோட கொடுக்க சொல்லுங்க. உடனடி நடவடிக்கைன்ட்டாங்க. ஒரு புகார் மனுவும் அதுக்கு ஒரு சின்ன ஆதாரம்.